சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச நடிகர், நடிகைகள்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க அந்த படத்துல நடிக்கும்போது அவங்களோட வயசு என்ன? இப்ப அவங்களோட வயசு என்ன? அவங்க அந்த படத்துக்கு அப்புறம் என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க? அவங்களோட அன்று இன்று புகைப்படத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை அஞ்சு பிரபாகர் இவங்க மார்ச் 23ஆம் தேதி 1975வது வருஷத்துல பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு 51. இவங்க பொல்லாதவன் படத்துல குழந்தை நட்சத்திரமா சோபா அப்படிங்கிற கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு 5. இவங்க இந்த படத்துக்கு அப்புறம் குழந்தை நட்சத்திரமாவே உல்லாச பறவைகள், என் செல்லமே, வில்லியனூர் மாதா, மீண்டும் கோகிலா இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா வீராப்பு, மஞ்சப்பை, ஜெய் பீம் இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த சீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா சித்தி, கௌரி, அகல் விளக்குகள், ஈரமான ரோஜாவை இந்த சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க 1995வது வருஷத்துல டைகர் பிரபாகர் அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்திருக்காங்க. நடிகை அஞ்சு பிரபாகர் இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நடிகை பபிதா இவங்க 1963வது வருஷத்துல பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு 63. இவங்க கழுகு படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல இவங்க நடிக்கும்போது இவங்களோட வயசு 10. இவங்க அந்த படத்துக்கு அப்புறமா சின்ன வீடு, பவுனு பவுனு தான், ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. ஒரு சில மலையாள படமுமே பண்ணியிருக்காங்க. இவங்க நடித்த சீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா சன் டிவியில் வந்த தாமரை, ஜி தமிழில் தலையணை பூக்கள், மங்கை ஒரு கங்கை, ஒரு தாயின் சபதம் இந்த சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜுடோ ரமேஷ் அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஜெஸ்டின் ரவீன்ராஜ் அப்படிங்கிற பையனும் அர்ஷா ஜெஸ்ரீன் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. நடிகை பவிதா இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நடிகை சாரதா பிரீதா இவங்க ஜூலை 14ஆம் தேதி 1973வது வருஷத்துல பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு 53. இவங்க கழுகு படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு 6. இவங்க அந்த படத்துக்கு அப்புறமா சின்ன பசங்க நாங்க, மனதிலே ஒரு பாட்டு, மணிக்குயில், கவர்மெண்ட் மாப்பிள்ளை, என் ராசாவின் மனசிலே, கொண்டாட்டம், பவுனு பவுனு தான், கொஞ்சம் கிளி அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. நடிகை சாரதா பிரீதா இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். மாஸ்டர் மகேந்திரன் இவர் ஜனவரி 23ஆம் தேதி 1991வது வருஷத்துல பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு 35. இவர் முத்து படத்துல வர குழுவாளியிலே மொட்டு மலர்ந்தல்லோ அப்படிங்கிற பாட்டில் ஓப்பனிங்ல இவர் குழந்தை நட்சத்திரமா வருவார். இவர் அந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு 4. இவர் அந்த படத்துக்கு அப்புறமா குழந்தை நட்சத்திரமாவே நாட்டாமை, படையப்பா, நட்புக்காக, மாப்பிள்ளை கவுண்டர், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, திருடி, கொண்டாட்டம், பூமகள் ஊர்வலம் அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருக்காரு. வளர்ந்ததுக்கு அப்புறமா சிதம்பரம், ரயில்வே கேட், விழா, விந்தை, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, ரிப்பப்ரி அப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சிருக்காரு. மாஸ்டர் மகேந்திரன் இது இவருடைய அன்றின்று புகைப்படம். மாஸ்டர் விமல் 1975வது வருஷத்துல பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு 51. இவர் தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு. இவர் அந்த படத்தில் நடிக்கும் போது இவரோட வயசு 9. அப்பங்காரன் பெரிய கோடீஸ்வரன். நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் வந்ததுல இருந்து சரியில்லை. சரி மாமான்னு கூப்பிடுறேன். எங்க மாமா கூப்பிடு. மாமா
இவர் வளர்ந்ததுக்கப்புறமா அம்மா, தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காரு. மலையாளங்களில் நிறைய படம் வந்து பண்ணியிருக்காரு. மாஸ்டர் விமல் இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகர் காஜா ஷெரீஃப் இவர் ஜனவரி 3ஆம் தேதி 1969 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காரு. இப்போ இவரோட வயசு வந்து 57. இவர் காளி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருக்காரு. இவர் அந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு வந்து 11. இவர் இந்த படத்துக்கு அப்புறமா குழந்தை நட்சத்திரமாகவே புதிய வார்ப்புகள், உதிரி பூக்கள், அன்புக்கு நான் அடிமை, நிழல்கள், காதல் ஓவியம், பொய் சாட்சி, ரங்கா இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காரு. வளர்ந்ததுக்கு அப்புறமா ஆண் பாவம், லட்சுமி வந்தாச்சு, எங்கள் ஊர் மாப்பிள்ளை, சின்ன பசங்க நாங்கள், சந்தோஷம், சிட்டிசன் இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காரு. நடிகர் காஜா ஷெரீஃப் இது இவருடைய அன்றின்று புகைப்படம். பாடகி அனுராதா ஸ்ரீராம் இவங்க ஜூலை 9ஆம் தேதி 1970 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 56. இவங்க காளி படத்தில் உஷா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 10. இவங்க அந்த படத்துக்கு அப்புறமா படங்கள் எதுவும் வந்து பண்ணல. நிறைய தமிழ் பாட்டு வந்து பாடியிருக்காங்க. இவங்க செப்டம்பர் 2ஆம் தேதி 1994 வருஷத்தில் ஸ்ரீராம் பரசுராம் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஜெயந்த், லோகேஷ் அப்படின்னு 2 பசங்க வந்திருக்காங்க. அனுராதா ஸ்ரீராம் இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நடிகை சோனியா போஸ் இவங்க ஆகஸ்ட் 26ஆம் தேதி 1977 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 48. இவங்க அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 4. இவங்க அந்த படத்துக்கு அப்புறமா மௌனராகம், வேலனும் வந்துட்டா வெள்ளைக்காரன், பார்த்திபன் கனவு, பையா, இனிது இனிது, வாஞ்சிநாதன், ஸ்ரீ, தனல் அப்படின்னு பல படம் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க மே 20ஆம் தேதி 2003 வருஷத்தில் போஸ் வெங்கட் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு தேஜஸ்வின் அப்படிங்கிற ஒரு பையனும் பவதாரணி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. நடிகை சோனியா போஸ் இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நடிகை உமா ரியாஸ் இவங்க ஜனவரி 9ஆம் தேதி 1975 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 51. இவங்க குழந்தை நட்சத்திரமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 9. ரோசி எப்படியாச்சும் காப்பாத்து மாதா, என் ஏரிங் ஏடு உனக்கு காணிக்காக போட்டுறேன். புஷ்பா உனக்கு என்ன வேணும்? நல்லா கேட்குற மாதிரி 2 காது வாங்கி அனுப்புறேன். இவங்க அந்த படத்துக்கு அப்புறமா கனவு மேம்பட வேண்டும், பாபா, சாமி, பிரியாணி, அஞ்சான், அம்புலி, அன்பே சிவம், டி பிளாக், மௌனகுரு அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த சீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரகுமாரி, ராஜாராணி, வம்சம், நினைக்க தெரிந்தே மனமே இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க ஜூலை 14ஆம் தேதி 1992 வருஷத்தில் ரியாஸ் கான் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஷாரிக் ஹாசன், சமர் ஹாசன் அப்படின்னு 2 பசங்க வந்து இருக்காங்க. நடிகை உமா ரியாஸ் இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். மாஸ்டர் சந்திரசேகர் இவர் ஜூலை 8ஆம் தேதி 1964 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காரு. டிசம்பர் 27ஆம் தேதி 2023 வருஷத்தில் அவரோட 59வது வயசில் வந்து இறந்துட்டார். இவர் தில்லுமுள்ளு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருப்பார். அந்த படத்தில் இவர் நடிக்கும்போது இவரோட வயசு வந்து 14. பத்திரிக்காரரா இல்ல என் ஃப்ரெண்ட்ஷிப் போனால போய உனக்கு தான் வாடா பொடியா இவன் என்னுடைய படம் அடைச்சிய ஏன்டா சிரிக்கிற? நீ மீஸ் இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சீர் வந்துச்சு. இவர் அந்த படத்துக்கு அப்புறமா மழலை பட்டாளம், 6லிருந்து 60 வரை, தீ, பொய் சாட்சி, தர்ம யுத்தம், புது கவிதை, நடமாடும் சிலைகள், ஒரு கை பார்ப்போம், எச்சில் இரவுகள் அப்படின்னு பல படம் வந்து பண்ணியிருக்காரு. இவர் 1989 வருஷத்தில் ஹேமாவதி அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு கார்த்திக், கண்ணன் அப்படின்னு 2 பசங்க வந்து இருக்காங்க.
மாஸ்டர் சந்திரசேகர், இது இவருடைய அன்றின்று புகைப்படம். நடிகை விசித்ரா, இவங்க 1986 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 40. இவங்க தளபதி படத்தில் அழகி அப்படிங்கிற கேரக்டரில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 5. இவங்க இந்த படத்துக்கு அப்புறமா வெற்றி படிகள், ஆசை, இதய ஊஞ்சல், ஜென்ம நட்சத்திரம், ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க. நடிகை விசித்ரா, இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நடிகை தீபா முருகன், இவங்க ஆகஸ்ட் 31 1979 வருஷத்தில் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து 46. இவங்க புது கவிதை படத்தில் உமா அப்படிங்கிற கேரக்டரில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது இவங்களோட வயசு வந்து 6. இந்த டீச்சர் இன்னைக்கு தான் சிரிக்கிறாங்க. இவங்க பேரு அழுமூஞ்சி டீச்சர். டீச்சர் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுமா. இன்னைக்கு இவங்க நடித்த சீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா நாச்சியார்புரம், நினைத்தாலே இனிக்கும், மாரி, அன்னக்கொடியும் 5 பெண்களும், கனா காணும் காலங்கள் அப்படின்னு பல சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க யுவன்ராஜ் நேத்ரன் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அபிநயா, அஞ்சனா அப்படின்னு சொல்லி 2 பொண்ணு வந்திருக்காங்க. நடிகை தீபா நேத்ரன், இது இவங்களுடைய அன்றின்று புகைப்படம். நம்ம இப்போ பார்த்த இந்த குழந்தை நட்சத்திரங்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், அவங்க நடித்த படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.